ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மந்த்லி நம்ம வந்து பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கையில் எடுத்தோம்னா நம்மளுடைய பணம் அப்படிங்கிறது மிச்சப்படுறது அப்படிங்கிறத கண்கூட நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த பட்ஜெட் பிளானிங்கை பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 15 இயர்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுடைய பட்ஜெட் வந்து ஒவ்வொரு மாதமும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் வந்து என்னோட சுச்சுவேஷனால் என்னால் ஷேர் பண்ணிக்க முடியல. இந்த மாதம் எனக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட்டை வந்து நான் எப்படி பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். கண்டிப்பாக இதில் சில ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மந்த்துக்கான பட்ஜெட் பிளானிங் பார்த்திங்க அப்படின்னா, எப்போவுமே எங்களுடைய பட்ஜெட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் தான். என்னுடைய சேவிங்ஸை ஃபஸ்ட்டு நான் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செலவுகளை பண்ணுவேன். இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் நான் எடுத்து வச்சிட்டாலே போதும், நம்மளுடைய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். இப்போ சேமிப்பு அப்படிங்கிறது நாங்கள் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20%லேருந்து 30% அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸடாக வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நான் இந்த பட்ஜெட்டில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். 20%லேருந்து 30% வரைக்கும் என்னென்ன சேமிப்புகள்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பட்ஜெட்டுக்கு நம்ம போயிடலாம். இப்போ பட்ஜெட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா தின செலவுகள் அப்படின்னு இருக்கும். அதாவது தின செலவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேட்டகரிக்குள்ளே கொண்டு வராமல் ஏதாவது ஒரு செலவு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ வந்து திடீர்னு வந்து நம்ம வந்து பூ வாங்குகிறோம், இலை வாங்குகிறோம், அப்புறம் வந்து காய்கறிகள் ஏதாவது கீரைகள் அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னு நினைக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம கையில் வந்து கண்டிப்பாக தின செலவுகளுக்கான பணம் வந்து கையில் இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் வந்து தனியாக நான் எடுத்து வச்சுருவேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வார செலவுகள். கண்டிப்பாக வார செலவுகள் அப்படிங்கிறத நம்ம வந்து வாரம் மட்டும் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கண்டிப்பாக வார செலவுகள் அப்படிங்கிறது கரெக்டாக நம்மளுக்கு நடக்கும். இந்த வார செலவுகள் நான் எதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா வாரத்துக்கு 400 ரூபாய். இது போதுமானதா பத்தாதா அப்படின்னா இல்லை, என்னுடைய ஃபேமிலிக்கு இது எனக்கு சரியாக தான் இருக்குது. இதுலேயே எனக்கு வந்து மிச்சமும் இருக்கும் காய்கறி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கறி, அதாவது NV இருக்கு இல்லைங்களா? இது வந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 500 ரூபாய். அப்போ 4 வாரத்துக்கு நான் 2000 ரூபாய் போட்டிருக்கேன். இப்போ பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், அதாவது வந்து மட்டன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 1 கிலோ எடுத்தாவே நம்மளுக்கு வந்து 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வருது. நீங்கள் எப்படி வந்து 2000 ரூபாயை 4 வாரத்துக்கும் நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பண்ணுறது என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன், அப்புறம் வந்து சிக்கன், அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து முட்டை, இப்படி வந்து நான் பிளான் பண்ணிக்குவேன். இது மாதிரி பிளான் பண்ணும்பொழுது கண்டிப்பாக எனக்கு இதுலேயே வந்து மீதம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான ஸ்நாக்ஸ். இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து என்னுடைய ஃபேமிலிக்கு நான் எப்படி பிளான் பண்ணிக்கிட்டேன்னா ஒரு 250, அதாவது ஒரு வாரத்துக்கு 250 ரூபாய் அப்படின்னா எனக்கு வந்து 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாயே வந்து போதுமானதாக இருக்கும். இதுக்குள்ளே தான் பட்ஜெட்குள்ளே தான் நான் வாங்குவேன், அதுக்குள்ளே தான் நான் செலவும் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதுலேயே வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக சீசனல் ஃப்ரூட்ஸ் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த வந்து 250ங்கிறது நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 5600 ரூபாய் வருதுங்க. அப்போது வார செலவுகள் அப்படிங்கிறது என்னுடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா 5000. அதுலேயே 600 ரூபாய் கண்டிப்பாக நான் வந்து மீதம் பண்ணிடுவேன். இப்படி நம்ம வந்து பிளான் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். இப்போ வந்து வார செலவுகள் முடிஞ்சிருச்சு, தின செலவுகள் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பட்ஜெட்டில் மாத செலவுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாத செலவுகள் அப்படிங்கிறத நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மளிகை தான். மளிகை பார்த்திங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா 4500 அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து இதில் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, ரைஸ் வந்து எப்படி வாங்குவீங்க அப்படின்னு. இதில் வந்து இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி எல்லாமே சேர்த்து தான் 4500க்கு வந்து நான் போட்டுட்ருந்தேன். பட் வந்து இந்த மாதத்துலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 500 ரூபாய் கூடுதலாக வந்து போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த டாய்லெட்டரி திங்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகுது. அதாவது நம்மளுக்கு வந்து சோப்பு, அப்புறம் வந்து வாஷிங்கான திங்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஆகுது. அப்படிங்கிறதுனால 4500 ப்ளஸ் 500. அப்போ வந்து மளிகைக்கு வந்து எவ்வளோ நம்ம செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் என்னுடைய பட்ஜெட்டில் 5000 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 1 லிட்டர், அதாவது 1 லிட்டர் வந்து 50 ரூபா. மாட்டுப்பால் வந்து பக்கத்தில் கிடைக்குது. அதனால் 30 நாள்னு நான் கணக்கு வச்சுக்கிறேன். 15 1500 ரூபா வந்து என்னுடைய பால் செலவு. அடுத்தது ஈபி பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ வரும்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 1500க்குள்ளே வருதுங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மாதத்துக்கு 700 ரூபாய் அப்படின்னு எடுத்து வச்சா 2 மாதத்துக்கு 1400 ரூபாய். இது வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கட்ட போகிறோம். அதனால் இது எனக்கு போதுமானதாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கேஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய். அப்போது நம்ம 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வந்து மாற்றுவோம். அப்போ எனக்கு வந்து இது வந்து 1000 ரூபாய் வந்து போதுமானதாக இருக்கும். 2 மாதத்துக்கு 500 ரூபாய் எடுத்து வச்சு நான் என்ன பண்ணிடுவேன், சிலிண்டர் வந்து வாங்கிடுவேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மொபைல். கண்டிப்பாக மொபைல்
மொபைல் ரீசார்ஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு 3 months ஒன்ஸ் தான் எங்கள் வீட்டில் பண்ணுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 700 ரூபா, 3 மாதத்துக்கு 2100 ரூபா. இப்போ வந்து 1999 ரூபா அப்படின்னு நம்ம போட்டோம்னா 3 மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து ஜியோவில் கிடைக்கிது. அதனால் இது மாதிரி நான் பண்ணிவிட்டு ஒரு மாதம் ஒரு 3 months ஒன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். இன்னொரு 3 months என்னுடைய வீட்டுக்காரருக்கு நான் வந்து போட்டுப்பேன். இப்போ வந்து இது நம்மளுக்கு கிடச்சிருது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலுங்க. பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு 500 ரூபா அப்படின்னு, அதாவது ஒருத்தருக்கு 250 ரூபா. எங்கள் வீட்டில் 2 வண்டி இருக்குது. 2 வண்டிக்கும் எனக்கு 250 ரூபா, எங்கள் வீட்டுக்காரருக்கு 250 ரூபா. அப்போ 500 ரூபா அப்படின்னு வச்சோன்னா 4 வாரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ வருதுங்க? 2000 ரூபா. 2000 ரூபா இருந்தால் எனக்கு போதுமானதாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன், ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீ பஸ் கிடைக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் ஃபாலோ பண்ணிப்பேன். அது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பேன். அதனால் எனக்கு வந்து பெட்ரோல் செலவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல். இந்த மெடிக்கல் அப்படிங்கிற செலவு வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1500, அதாவது ஒரு மாதத்துக்கு 1500 அப்படின்னு அலாட் பண்ணுறேன். பட் இதை விட ஜாஸ்தியாக வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், நான் எமர்ஜென்சிக்கு ஃபண்டு அப்படின்னு தனியாக நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த ஃபண்டை எப்படி சேமிக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ்லையோ இல்லை சின்னதாக ஒரு வீடியோவோ உங்களுக்கு மேக் பண்ணி நான் கொடுக்குறேன். இதுக்கு வந்து எனக்கு வந்து 1000 rupees 1500. இது வந்து இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1500 அந்த மந்த்துக்கு வந்து எனக்கு வந்து செலவாயிடுச்சுன்னா ஓகே, செலவாகலை அப்படின்னா கண்டிப்பாக இது என்ன ஆகும் அப்படின்னா சேவிங்ஸாக மாறிடும். அது மாதிரி தான் நான் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு அப்புறம் அது இல்லாமல் வந்து நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டட், இது வந்து கண்டிப்பாக நடக்கும். நம்ம வந்து எதிர்பாராமல் ஏதாவது ஒரு விஷயங்கள், ஊருக்கு போகிறதா இருக்கலாம், நல்லது கெட்டது செய்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து அன்எக்ஸ்பெக்டடுக்கு நான் வந்து மாதம் வந்து ஒரு 1500 அப்படின்னு வந்து ஒதுக்குனேன். பட் வந்து அது வந்து கொஞ்சம் கூடுதலாக செலவாகிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால இந்த மாதத்துலேருந்து நான் வந்து 2000 வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் வந்து பட்ஜெட்டில் இடிக்குதா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இப்போ இதெல்லாம் போக நம்மளுக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு செலவு அப்படிங்கிறது இருக்கும். அதாவது வந்து பசங்களுக்கு வந்து இப்போ பையனை வந்து முடிவெட்ட கூட்டிகிட்டு போகிறோம், அப்புறம் வந்து வேறு ஏதாவது நம்மளுடைய நீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இந்த மாதத்துலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, நான் வந்து அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து 2000 வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்படின்னு நினச்சிருக்கேன். இதுதான் பட்ஜெட்டுங்க. இப்போ இவ்வளோ தான் வந்து நான் போட்டிருக்கிறேன். இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து வேறு ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னா, இதில் வந்து என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான ஒரு செலவு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் 600 வந்து எடுத்து வைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, பசங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் போடுறது, ஜெராக்ஸ் எடுக்கிறது, அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் செய்கிறது, இதெல்லாம். இப்போ இதெல்லாம் டோட்டலாக நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 18,500 ரூபா வந்து வருதுங்க. இப்போது இதில் வந்து நம்ம கூடுதல் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா வார செலவுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா. இப்போ இது 3ஐயும் சேர்த்து நம்ம வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். அதாவது வந்து டெய்லிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ சொன்னாங்க, 1000 ரூபா வந்து எடுத்து வைக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வீக்லிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5600 ரூபா வந்து எடுத்து வைக்கிறோம். அடுத்தது வந்து மந்த்லி. இந்த மந்த்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா 18,500 ரூபா. அது இல்லாமல் நான் வந்து கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 600 ரூபா போட்டாங்க. இதுதான் என்னுடைய மாத செலவு. இதில் தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம டோட்டல் பண்ணிவிட்டு இதிலேருந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் வருது இல்லைங்களா. இப்போ வந்து தீபாவளி வந்துச்சு, பொங்கல் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ இயர், கிறிஸ்மஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு விசேஷங்கள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் நம்மளுடைய பர்த்டே வருது, வெட்டிங் டே வருது, இந்த மாதிரிலாம் வரும். அது இல்லாமல் நம்ம வந்து ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்லேருந்து சேவிங் அப்படிங்கிறது இருக்கும். அந்த சேவிங்கை வச்சு தான் நான் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இயர்லி ட்வைஸ், அதாவது தீபாவளி அல்லது வெட்டிங் டே, பர்த்டே, இது 2 விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து ட்ரெஸ் எடுப்போம் வீட்டில். அதனால் வந்து இதோட செலவு, இந்த ஃபெஸ்டிவலுக்கான செலவு அப்படிங்கிறது எப்போவுமே எங்களுடைய சேவிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அந்த சேவிங்ஸ் வந்து ஃபெஸ்டிவலுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு, அப்புறம் வந்து எங்களுடைய வெட்டிங் டே, பர்த்டே எல்லாத்துக்கும் எப்படியெல்லாம் சேமிக்கிறேன் அப்படிங்கிறதுமே நான் தனியாக ஒரு வீடியோவாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ இது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 0 11 17 மீதி 1 6 10 14 4 மீதி. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா செலவும் சேர்த்து எனக்கு வந்து 25,700 வருது. இப்போது இது வந்து இப்போதைக்கு நம்மளுடைய பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் ஆயிருக்கு. ஏன்னா என்னுடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 20,000 இருந்துச்சு. இப்போ வந்து இந்த எமர்ஜென்சி, அன்எக்ஸ்பெக்டடு, இந்த மாதிரி செலவுகள்லாம் ஜாஸ்தி ஆனதுனால எனக்கு வந்து 25,000 வந்திருக்கு. இது வந்து கரெக்டாக வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு 3 மந்த்தாக எனக்கு வந்து இந்த ஆகிட்டு இருக்க செலவு. இதை வந்து நம்ம உடனே கண்டுபிடிக்க முடியாது. நானும் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி பார்த்தேன், என்னால் சமாளிக்க முடியல அப்படிங்கிறதுனால என்னோட பட்ஜெட்டை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மாதத்துக்கு 25,700 வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் வந்து இதில் என்னுடைய
நம்மளுடைய சேமிப்பு கண்டிப்பாக 5000 இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதை என்னால் பண்ண முடியுதா அப்படிங்கிறத உங்களோட அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேமிப்பு அப்படிங்கிறது இந்த 20%லேருந்து 30% அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். இது வந்து நான் வந்து கரெக்டாக சேவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.